ஒரு முனிவர் நேராக மகாவிஷ்ணுவின் மார்பில் காலால் உதைத்தார். ஆனால் விஷ்ணு கோபப்படாமல் அந்த முனிவரின் காலையே பிடித்தார். ஏன் தெரியுமா? ஒரு முறை சரஸ்வதி நதிக்கரையில் பல மகரிஷிகள் ஒரு பெரிய யாகம் நடத்தினர். அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரில் யார் உயர்ந்தவர் என்பதை அறிய விரும்பினர். அந்த பொறுப்பை பிருகு முனிவரிடம் ஒப்படைத்தனர். முதலில் அவர் பிரம்மலோகத்திற்கு சென்றார். பிரம்மாவை வணங்காமல் நின்றார். இதனால் பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் சரஸ்வதி தேவியின் சமாதானத்தால் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு கைலாயத்திற்கு சென்றார். சிவபெருமான் அன்புடன் வரவேற்க வந்தபோது பிருகு முனிவர் அவரை அலட்சியப்படுத்தினார். இதனால் சிவபெருமான் கோபமடைந்தார். ஆனால் பார்வதி தேவி அவரை தடுத்தார். இறுதியாக பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றார். அப்போது மகாவிஷ்ணு லட்சுமி தேவியுடன் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் இருந்தார். பிருகு முனிவர் நேராக சென்று விஷ்ணுவின் மார்பில் காலால் உதைத்தார். அதை பார்த்த லட்சுமி தேவி அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் விஷ்ணு பகவான் உடனே எழுந்து பிருகு முனிவரின் பாதங்களை பிடித்து, மகரிஷியே, என் மார்பு மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் மென்மையான பாதத்தில் வலி ஏற்பட்டிருக்குமோ, மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவரது பாதங்களை மெதுவாக தடவினார். புராணங்களில் பிருகு முனிவரின் பாதத்தில் அகந்தையை குறிக்கும் 3வது கண் இருந்ததாக கூறப்படுகிறது. விஷ்ணு அவரது பாதத்தை தடவிய போது அந்த அகந்தையின் கண் அழிந்தது. அப்பொழுது பிருகு முனிவரின் அகந்தை முற்றிலும் நீங்கியது. அவர் விஷ்ணுவின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். பின்னர் யாகம் நடைபெற்ற இடத்திற்கு திரும்பி கோபத்தை வென்று பணிவாலும் கருணையாலும் உயர்ந்தவர் மகாவிஷ்ணு என்று அறிவித்தார். ஆனால் இந்த நிகழ்வால் லட்சுமி தேவி வருத்தமடைந்தார். தன் இருப்பிடமான விஷ்ணுவின் மார்பை ஒருவர் அவமதித்ததாக கருதி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்றதாக சில புராணங்களும் ஸ்தல புராணங்களும் கூறுகின்றன. பின்னர் இந்த நிகழ்வுடன் தொடர்புபடுத்தி திருமலை வெங்கடேஸ்வரர் கோவில் தொடர்பான மரபு Download ShareChat.